மியூசிக் அடிக்கிறவங்கள கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள். 1. 2வது இந்த லைட்டை ஆஃப் பண்ண சொல்லுங்கள். 2. 3வது ஒரு டீ கேட்டேன், தம்பி டீ இன்னும் வரல. ரொம்ப சந்தோஷம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலாம் சொல்லுவாங்க, மெட்ராஸ்லலாம் மனுஷன் இருப்பானா வெயில் கொளுத்தி எடுக்கும், கோயம்புத்தூர் குழு குழுன்னு இருக்குன்னு. குழுன்னு இருக்குது, ஓஹோன்னு இருக்கு. சரி நம்மளுக்கும் மைக்கை கொடுத்துருவாங்க. நானும் பார்த்தா அப்படியே அப்பா ஸ்டூடியோவில் கூட இவ்வளோ ஃபோட்டோ நாங்கள் எடுத்தது இல்லைப்பா. என்னன்னா வந்து உடனே இந்த டயர்ட் ஆகிறதுக்கு முன்னால் நம்ம மைக்கு கிடச்சின்னா நல்லா கடான்னு பேசலாம். இப்போ என்ன பேசுனே தெரியாமல் ஸ்ட்ரக் ஆகி போச்சு. 10ஆவதுக்கு வர்ற ஆளுங்கெல்லாம் கோபிநாத் என்ன பேசுவார்னு அவங்க ஒன்று பேசுகிறாங்க. கோபிநாத் சிறுசேமி பற்றி பேசுவார், கோபிநாத் சீட்டு பற்றி பேசுவார், கோபிநாத் இந்தியாவை பற்றி பேசுவார், கோபிநாத் அமெரிக்காவை பற்றி பேசுவார். கோபிநாத் என்ன பேசுவார்னு கோபிநாத் தானே சொல்லணும். எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டது. நான் சொன்னேன், என்னங்க இங்கே உட்காந்துருக்க ஆளுங்கெல்லாம் பாவம் ஒரு ஃபங்க்ஷன் மூடில் வந்திருக்காங்க, பொருளாதாரம் பற்றியெல்லாம் பேசினோம்னா கேட்பாங்களா அப்படின்னு நான் கேட்டப்போ ஜிஎம் சொன்னார், இல்லை 2 ஃப்ளோரில் ஆள் உட்காந்துருக்காங்க, எல்லா இடத்துலையும் டிவி வச்சு டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பொருளாதாரம் பற்றி பேசுகிறப்ப கேட்குற மூடு இருக்கா? எல்லோரும் ஃபோட்டோ எடுத்த மூடை பார்த்தா செலிப்ரேஷன் மூடில் இருக்க மாதிரி இருக்குது. அதுக்காக தான் கேட்டுக்கிறேன். நான் பாட்டுக்கு ஒன்று பேசிட்டு போய் நல்லா தான் பேசினா என்ன பேசினானே புரியலை, நீங்கள் வீட்டில் போய் பேசுகிறதுக்கு பதிலாக என்ன பேசுகிறோம்னு உங்களே கேட்டுட்டா தேவையில்லைங்கிறது தான். பொருளாதாரம் பற்றி